இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள்ல நோன்பு மாதத்துக்குன்னே பிரத்யேகமான சில உணவு வகைகள்லாம் இருக்கு. அந்த உணவு வகைகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, இந்தியாவுல ஒவ்வொரு இனத்துக்கும் மொழி, இனம், கலாச்சாரம், பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு வேறுபாடுகள் இருக்கு. அதே மாதிரி தான் உணவு வகைகளும் அந்தந்த மொழிக்கேத்த கலாச்சாரத்தை கொண்டிருக்கு. இந்தியாவுல வாழ்ற அனைத்து மக்களுமே அவங்கவங்க பண்டிகைகளுக்குன்னு தனியான சிறப்பான ஒரு ஸ்பெஷலான உணவு இருக்கும். அந்த உணவு வகைகளை தான் அவங்க செஞ்சு மகிழ்ச்சியோடு அந்த விழாவை கொண்டாடுவாங்க. உணவு அப்படின்னா வெறும் உணவு தானே அப்படின்னு சொல்லிட முடியாது. உணவுல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். உணவு வெறும் சாப்பிட்டுட்டு போற ஒரு ஆகாரமா மட்டும் இல்லாம அது எல்லாருடைய உணர்வுகளையும் கலர்ந்த ஒண்ணா காணப்படுது. அதனாலதான் பல மதங்களை கொண்ட நம்ம நாட்டுல அந்தந்த மதங்களுக்கு ஏற்றவாறு ஒரு உணவு இருக்கும். அந்த உணவுகள்லாம் செஞ்சு அவங்க மகிழ்ச்சியோடு அந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, தீபாவளி அப்படின்னு சொன்னா நம்ம இனிப்பு பலகாரம் தான் செஞ்சு சாப்பிடுவோம். அதே மாதிரி ரம்ஜான் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பிரியாணி தான் ஞாபகத்துக்கு வரும். கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம கேக்கு தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த மாதிரி அந்தந்த மதங்களுக்கு ஏற்றவாறு உணவு வகைகளை செஞ்சு நம்ம அந்த பண்டிகையை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். ரமலான் மாதத்துல முஸ்லிம்களுக்குன்னு 5 கடமைகள் இருக்கு. அதுல ஒரு கடமை தான் இந்த நோன்பு. இந்த ரமலான் மாதத்துல முஸ்லிம்கள் எல்லாருமே காலையில சூரியன் உதயமாவதற்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு நோன்பு வைப்பாங்க. அதன் பிறகு மாலையில சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா தான் மறுபடியும் சாப்பிடுவாங்க. அப்படி அவங்க நோன்பு இருக்கும்போது ரொம்ப நேரம் சாப்பிடாம இருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு ரொம்பவுமே சத்துள்ள சில பிரத்யேகமான உணவுகளை தயார் செஞ்சு சாப்பிடுவது ஒரு வழக்கம். இந்தியா முழுவதும் ரமலான் பண்டிகைக்குன்னு தனியான ஒரு உணவு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதுக்குன்னு ஒவ்வொரு மொழி, இனம், கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி ரமலானுடைய பண்டிகைகள்ல உணவு வகைகள் மாறுபட்டு காணப்படும். அப்படி பல மாநிலங்கள்ல பிரத்யேகமான உணவுகள் என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நோன்பு கஞ்சி. இந்தியாவுல எந்த மாநிலத்திலையும் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. ஒவ்வொரு முஸ்லிம்களும் கிராமத்துல இருக்கிற பள்ளிவாசல்கள்ல பெரிய பெரிய அண்டாக்கள்ல இந்த நோன்பு கஞ்சி காசப்படும். அந்த நோன்பு கஞ்சில அரிசி, கடலைப்பருப்பு, நெய், வெந்தயம் கூட தேங்காய் பால், சில காய்கறிகள், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் இறைச்சி, இது எல்லாமே சேர்த்து தான் காய்ச்சுவாங்க. இந்த நோன்பு கஞ்சி ரம்லான் மாதத்துல மட்டும்தான் காய்ச்சப்படுது. அதனால கூட இந்த பெயர் வந்திருக்கலாம். நோன்பு கஞ்சி காசாத பள்ளிவாசல்களே நம்ம தமிழ்நாட்டில் பார்ப்பது ரொம்பவுமே அரிது அப்படின்னே சொல்லலாம். இந்த நோன்பு கஞ்சி செய்வதற்காக ஒரு சமையல்காரரை நியமித்து அந்த நோன்பு கஞ்சி காசப்படுது. அதுவும் மாலை 4 மணிக்குள்ள அது தயார் நிலையில இருக்கும். இந்த நோன்பு கஞ்சி வாங்குவதற்காகவே மக்கள் எல்லாருமே காத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் நோன்பு கடைபிடிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே பள்ளிவாசல் நிர்வாகமே இந்த நோன்பு கஞ்சியை தயாரிச்சு ஸ்பெஷலா கொடுப்பாங்க. இது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் இப்ப நடைமுறையில இருக்கு. இப்போ ஹைதராபாத்ல நோன்புக்காக என்ன உணவு சாப்பிட்றாங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். முன்பு ஆந்திர மாநிலமா இருந்து இப்போ தெலுங்கானா மாநிலத்துக்கு தலைநகரமா இருக்கக்கூடிய ஹைதராபாத்ல 2 உணவு ரொம்பவுமே ஃபேமஸா இருக்கும். அவர் யார்ட்டையாச்சும் போயிட்டு ஹைதராபாத்ல எந்த உணவு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா அவங்க 2 உணவு சொல்லுவாங்க. ஒன்னு ஹைதராபாத் தம் பிரியாணி, இன்னொன்னு ஹலீம். இது 2 தான் ரொம்பவுமே ஃபேமஸ். இந்த உணவு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலத்துல ரமலான் மாதத்துல மட்டும்தான் இந்த உணவு தயாரிக்கப்படுது. மற்ற நேரத்துல இந்த உணவுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல தான் இந்த உணவு கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டுல நோன்பு திறக்கும் போது பள்ளிவாசல்கள்ல செஞ்சு தர மாதிரி இங்க அந்த மாதிரிலாம் செஞ்சு தர மாட்டாங்க. இது பெரிய பெரிய நிறுவனங்கள்ல மட்டும்தான் இந்த ஹலீம் அப்படின்ற உணவு செய்யப்படும். இந்த ஹலீம் அப்படின்ற உணவை செய்வதற்கு அரிசி, பருப்பு, நெய், அது கூட ஆட்டு இறைச்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு மசாலா போன்று ஒரு கூழ் மாதிரி இந்த உணவை செய்வாங்க. இந்த ஹலீம் அப்படின்ற உணவுக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த உணவு ரமலான் மாதத்துல மட்டும் சென்னை மற்றும் பெங்களூர்ல இந்த உணவை செய்யறாங்க. இதுதான் ஹைதராபாத்ல நோன்பு கடைபிடிக்கிறவங்க சாப்பிடுற ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா பத்திரி அப்படின்ற உணவு தான். ரமலான் மாதத்துல கேரளால தமிழ்நாடு, ஹைதராபாத் போல நோம்புக்குனே தனியான ஒரு உணவு செஞ்சு சாப்பிடுறது கிடையாது. அவங்க நோன்பு திறக்கும் போது அவங்களுடைய பாரம்பரிய உணவான பத்திரி, அப்புறம் புட்டிங், கேக், அப்புறம் பழச்சாறு, இதெல்லாம் தான் அவங்க நோன்பு திறக்கும் போது சாப்பிட்றாங்க. பத்திரி அப்படின்ற உணவு அரிசி மாவுல தயார் செய்யப்படுற ஒரு உணவு. இந்த உணவு நிறைய வகைகளை கொண்டிருக்கு. என்னென்ன வகைன்னு பார்த்தீங்கன்னா நெய் பத்திரி, இறைச்சி பத்திரி, அரிசி பத்திரி, இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. இதை தான் மலபார் முஸ்லீம்கள் கடைபிடிக்கிற ஒரு பாரம்பரிய உணவா சொல்லப்படுது. இந்த உணவை தான் நோன்பு திறக்கும் நேரத்துல அவங்க தயார் செஞ்சு சாப்பிடுவாங்க.
அந்த பத்திரி செஞ்சு சாப்பிடும்போது அது கூட மீன் குழம்பு, இறைச்சி குழம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து சமைச்சு சாப்பிடுவாங்க. வட மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சமோசாக்கள் தான் ஃபேமஸ்ஸே. இந்த சமோசாக்கள்ல தான் டெல்லி, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் இது போன்ற நோன்பு திறக்கும்போது முஸ்லிம்கள்லாம் இந்த உணவை தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. இதுதான் வட மாநிலத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் நோன்பு திறக்கும்போது சாப்பிடுற ஒரு உணவா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் கீர். இது ஒரு பாயாசம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு இனிப்பு வகை சார்ந்த ஒரு உணவு. இந்த உணவுல உலர் திராட்சை, சேமியா, பாதாம், பிஸ்தா இது எல்லாத்தையுமே செஞ்சு தான் இந்த உணவை தயாரிக்கிறாங்க. இது நோன்பு திறக்கும்போது சாப்பிடுற ஒரு உணவா மட்டும் இல்லாம முஸ்லிம்களுடைய முக்கியமான பண்டிகைகள்ல இந்த உணவு பார்க்கப்படுது. இப்ப காஷ்மீர்ல இருக்கிற முஸ்லிம்கள் நோன்பு திறக்கும்போது அவங்க பழச்சாறு, பேரிச்சம்பழம் இதோடு சேர்த்து ஃபிர்னி அப்படின்ற ஒரு உணவையும் தயார் செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த உணவுமே ஒரு இனிப்பு வகையை சேர்ந்த ஒரு உணவு அப்படியே பார்க்கப்படுது. இந்த உணவை தான் காஷ்மீர்ல இருக்கிற முஸ்லிம்கள் நோன்பு திறக்கும் போது சாப்பிடக்கூடிய ஒரு உணவா இருக்கு. இந்த உணவு அரிசி, நெய், பாதாம், ரோஸ் வாட்டர் இது எல்லாமே வச்சுதான் செய்யப்படுற ஒரு உணவா பார்க்கப்படுது. இந்த உணவு வட மாநிலத்திலையும் செய்யப்படுது. ஆனா ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த உணவு செய்யப்படும் போது சில மாற்றங்கள்ல ஏற்படுது. முகலாய அரசர்களின் ராஜ விருந்தான நல்லி நிகாரி இந்த உணவு பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நல்லி நிகாரி அப்படின்ற உணவு முகலாயர்களால் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு உணவு. இந்த உணவு இறைச்சியில தான் தயாரிக்கப்படுது. இந்த உணவு கிட்டத்தட்ட 6 முதல் 8 மணி நேரம் அதை சுண்ட காய்ச்சி அதன் பிறகு தான் இந்த உணவை தயாரிக்கிறாங்க. நன்னாரி சர்பத் தமிழ்நாட்டில் தான் ரொம்பவுமே ஃபேமஸ்ஸு. இந்த நன்னாரி சர்பத் நன்னாரி வேர்லேருந்து தான் தயாரிக்கப்படுது. இதுதான் நம்ம இந்தியாவில் பல மாநிலங்களில் முஸ்லீம்கள் நோன்பு திறப்பதற்கு முன்னாடி அவங்க சாப்பிட்றப்படுற உணவு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.